வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப இறால வச்சு அது கூட ஒரு அவரக்காய் சேர்த்து சூப்பரான பொரியல் செய்ய போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இடிச்சு வச்ச ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 300 கிராம் அளவுக்கு அவரக்காய் எடுத்துருக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவரக்காவும் பச்சை கலரு, உங்களுக்கு பச்சை மிளகாவும் கலர் தெரியாமல் ரொம்ப காரமாக்கிடும். ஸோ இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இறால் உங்களுக்கு வாய்வு, அதனால் பூண்டு அவசியம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா நாரை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அவரைக்காய் சேர்க்குற இடத்துல நீங்கள் சொரக்காய் சேர்க்கலாம், முள்ளங்கி சேர்க்கலாம், அது மாதிரி முட்டைக்கோஸ் சேர்த்து செய்யலாங்க. இது மாதிரி இந்த காயெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக, இறாவோட ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இது சைட் டிஷ்ஷு, ஆனால் இதுவே மெயின் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு தாளிப்புக்கு ஆயில் சேர்த்துட்டு வடகம் சேர்த்துருக்கேங்க. இது நம்ம எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லேயே இருக்குது வடகம். ஒரு பாதி வடகம் அளவு உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இடித்து வச்ச பூண்டு இதையும் சேர்த்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவு வந்தால் போதும். அடுத்து நம்ம இறாலாம் சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் இறால் எடுக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்க்குற இறாவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, ரொம்ப பொடியாக இருக்கிற இறா சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சீக்கிரமாக இறங்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த சைஸ் தான் கிடச்சிது. ஜஸ்ட்டு ஒரு 10-20 இறா போட்டாலே ஒரு அரை கிலோ காய்க்கு ஃப்ளேவர் கிடச்சிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் பொரியல். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவும் சேர்த்துடலாம். இப்போ இந்த அவரைக்காவை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஏன்னா இறால்லேருந்தும் தண்ணி வரும். ஸோ நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து மூடி போட்டு இடையில கிளறி விட்டுக்குங்க. இது சாதத்தில் அப்படியே போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாங்க. ஒன்றுமே தேவைப்படாது. ஒரு ரசம் இருந்தால் போதும், இல்லைன்னா ஒரு காரக்குழம்பு இருந்தாலே போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் பூவை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான இறால் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. காய்கறி விரும்பாதவங்களுக்கு இந்த முறையில் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.